read the poem and answer the questions given. கவிதையை வாசித்து கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிங்க. அண்டர்கிரவுண்ட் நிலத்துக்கு அடியில். இன் த டீப் கிங்டம் ஆழமான சாம்ராஜ்யத்தில். அண்டர்கிரவுண்ட் நிலத்துக்கு அடியில். தேர் இஸ் நோ லைட் வெளிச்சம் கிடையாது. அண்ட் லிட்டில் சவுண்ட் ஆக கொஞ்சம் தான் சத்தம். லிட்டில் சவுண்ட். டவுன் கீழே. பிலோ கீழே. தி எர்த்ஸ் பூமியுடைய எர்த்ஸ். கிரீன் ஃப்ளோ பூமியில பச்சையான நிலம். கிராஸ்லேண்ட் மெடோ புல்நிலம் அது கீழே. த ரபிட் முயல் அண்ட் த மோல் MOLE மோல் என்றா அதுவும் ஒரு வகையான எலி. மோல். எக்ஸ்ப்ளோ இவைகள் யோசிச்சு கொண்டிருக்கு. எக்ஸ்ப்ளோ ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கு, சிந்தித்து கொண்டிருக்கு. த குவாரிங் ants. குவாரிங் QUARRYING. குவாரிங் ants. இந்த எறும்புகள் ரன் டு அண்ட் ஃப்ரோ. எறும்புகள் அங்கே மூன்று இங்கே மூன்று. டு அண்ட் ஃப்ரோ. ஒரு இடத்துக்கு போற திரும்ப அங்கிருந்து வார. டு அண்ட் ஃப்ரோ. குவரிங் ants. இப்போ குவரிங் என்ற கொள்ள அதுக்கு மீனிங் சொல்லலாம். டு obtain ஸ்டோன் கற்களை பெற்றுக்கொள்வது. ஃப்ரம் அ குவரி as by cutting, digging or blasting. வெட்டுவதன் மூலம் தோண்டுவதன் மூலம் உண்டை பெற்றுக்கொள்வது. எறும்புகள் அப்படித்தானே தோண்டி வெட்டி அவை எடுக்கிறது. அதுக்கு தான் இந்த சொல்ல பாவிச்சிருக்கு. த குவரிங் ants. இப்படி வேலைகள்ல பிஸியாக இருக்கக்கூடிய இந்த ants எறும்புகள். டு மேக் their populous empires grow. அவைகளுடைய populous அவைகளுடைய நிறைய ஜனம் கொண்ட இந்த ராஜ்யம் எம்பயர்ஸ் பேர் எம்பயர் சாம்ராஜ்யம் அதுகளை க்ரோ பண்ண வைக்கிற, வளர வைக்கிற. டு மேக் க்ரோ. டு மேக் their populous empires grow. அவைகளுடைய சாம்ராஜ்யத்தை க்ரோ பண்ண வைக்கிற, வளர வைப்பதற்கு. Do they as I pass overhead. நான் அதுக்கு மேலால பாஸ் பண்ணும் பொழுது, கடந்து செல்லும் பொழுது, do they stop in their work. இந்த எறும்புகள் அவைகளுடைய வேலையை நிப்பாட்டுறா. to hear கேட்பதற்கு. my tread என்றா walk in a specified way. tread நடக்கிற, walk நடக்கிற, குறித்த ஒரு வழியில நடக்கிற. அப்ப to hear my tread நான் நடக்கிறத கேட்பதற்கு அந்த எறும்புகள் நிற்கிறா. அவைகளுடைய வேலையை நிப்பாட்டுறா. Question வினா. Some creatures சில பிராணிகள் sleep உறங்குகின்றன and do not toil கஷ்டப்பட்டு உழைக்கிறல்ல. சில creatures சில பிராணிகள் படைப்பினங்கள். Secure பாதுகாப்பாக. and warm நல்ல சூடாக, குளிரில்ல சூடாக. warm. beneath the soil. beneath கீழ். the soil மண்ணுக்கு beneath கீழ். சில creatures சில படைப்பினங்கள் sleep உறங்கு, நல்லா கஷ்டப்படுறதில்ல, நிம்மதியா பாதுகாப்பா தூங்குற. sometimes சில வேளை fork கார்ப்புக்கும் சொல்லலாம். இந்த இடத்துல கார்ப்பு வடிவத்தில் உள்ள முள் கத்தின்னு சொல்லலாம். முள் கரண்டிக்கும் பாவிக்கிற, முள் கத்திக்கும் பாவிக்கிற. fork FORK. ஓ ஸ்பெய்டுன்னா ஒரு வகையான மண்வெட்டி. ஸ்பெய்டு. மெமட்டி என்று சொல்லலாம். ஸ்பெய்டு ஒரு வகையான மம்மட்டி. intrudes put oneself deliberately into a place. வேணுமென்றே ஒரு இடத்துல நுழையுது, ஊரு. முள்கத்தி, மண்வெட்டி இவைகள் குறுக்கிட்டாலும் upon their earthly solitudes பூமியில solitude
தனிமையில இருக்கிற, ஐசோலேஷன், தனிமையில நிம்மதியாக இருக்கிற. Secure and warm beneath the soil, sometimes a fork or spade intrudes upon their earthly solitudes. நிம்மதியாக சில பிராணிகள் உறங்குற, கஷ்டப்படாம, சில வேளை முள்கத்தி மம்மட்டி அந்த மண்ணில் போய்த்து படுறது. சில டைமுக்கு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், நுண்ணங்கிகள், பாக்டீரியா, ஃபங்காய் அப்படிலாம் இருக்குது. Downward, கீழ் நோக்கி. Downward, the branching, கிளைகள் கொண்ட tree roots, மரங்களுடைய ரூட்ஸ், வேர்கள் ஸ்ப்ரெட், பறந்திருக்கும். நிலத்துக்கு அடியில் மரங்களுடைய வேர்கள் பறந்திருக்கும். Into the country of the dead. இந்த அளவுக்குன்னா செத்த மனுஷன் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு வேர்கள் போகும். Burial ground, cemetery, புதைக்கிற இடம், cemetery, burial ground. Deep down, ஆழத்துல கீழ, deep down, the buried rocks, புதைக்கப்பட்டுள்ள பாறைகள், கற்பாறைகள், and stones, பெரிய பெரிய கற்கள், rocks, பாறைகள், are like the earth's gigantic bones, பூமியுடைய gigantic bones, மிக பெரும் எலும்புகள் மாதிரி, bones, எலும்புகள் மாதிரி. In the dark kingdom, கருமையான, இருள் சூழ்ந்த, இருளான சாம்ராஜ்யத்தில், அண்டர் கிரவுண்ட், நிலத்துக்கு அடியில பெரிய சாம்ராஜ்யம், அதுல டார்க், இருளான. How many, எத்தனை, marvelous things, பிரமாதமான விடயங்கள் are found, காணப்படுகின்றன. Right now, let's have a look at the questions. Number 1, is the kingdom, இந்த சாம்ராஜ்யம் இருக்கிறதா, under ground, நிலத்துக்கு இல்ல, a quiet world, அமைதியான உலகமாக இருக்கிறதா, a quiet world or a noisy world, அல்லது சத்தமான உலகமாக இருக்கிறதா. Quiet, அமைதியான, சத்தம் இல்லாத. B, which words tell you this, எந்த சொற்கள் இதை உங்களுக்கு சொல்றது. லிட்டில் சவுண்ட், சத்தம் ஆக சிறுசி என்று இருக்குதாங்க, அதை வச்சு நாங்க சொல்லலாம். Second one, find 2 other words or phrases in the poem. இந்த கவிதையில இன்னும் 2 சொற்கள், words or phrases, சொற்றொடர்களை கண்டுபிடிங்க. which mean under, அவைகள் under என்ற கருத்துல இருக்கும், under என்ற கருத்துல உள்ள சொற்கள் அல்லது சொற்றொடர்கள். below, கீழ, beneath, கீழ. The poet says, கவிஞர் சொல்றாரு, they stop, அவைகள் நிக்கிற, their work, அவங்களோட வேலையை, to hear his walk, அவருடைய நடத்தல கேட்கறதுக்கு என்று சொல்றாரு. Who are referred to as they in line 7. line 7ல they, அவைகள், they அவர்களுக்கும் சொல்லலாம், அவைகளுக்கும் சொல்லலாம். அப்ப they 7ஆம் வரியில யாரை குறிக்கிறது? Number 3, ants. Number 3, ants, எறும்புகளை குறிக்கிறது. Number 4, what 2 tools, என்ன 2 tools, சாதனங்கள், உபகரணங்கள், tools. disturb, குறுக்கிடுறது, disturb பண்றது. The silence of the earth occasionally. அப்ப பூமியில silence, solitude, அமைதியான நிலைமை, isolation, தனிமை, silence, அமைதி, இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய 2 இருந்தாப்புல. occasionally, இப்ப இது அந்த 2 டூல்ஸ், சாதனங்கள். fork, முள்கத்தி, fork, spade, மண்வெட்டி. How do some creatures who do not work, வேலை செய்யாம இருக்கக்கூடிய சில creatures, பிராணிகள் எவ்வாறு find their sleep, அவைகளுடைய உறக்கத்தை எவ்வாறு கண்டுகொள்றது? அண்டர் கிரவுண்ட், பூமிக்கடியில அவைகளுடைய உறக்கத்தை எவ்வாறு கண்டுகொள்றது? இந்த some creatures who do not work, who do not toil, கஷ்டப்பட்டு வேலை செய்யாத சில பிராணிகள் எவ்வாறு பூமிக்கடியில அவைகளுடைய உறக்கத்தை கண்டுகொள்ற? How do some creatures who do not work
find their sleep underground. எவ்வாறு? Number 5, secure பாதுகாப்பாக, and warm சூடான நிலைமையில், beneath the soil மண்ணுக்கு இல்ல. Some creatures sleep உறங்குகின்றன, and do not toil கஷ்டப்படுறதில்லை. Secure and warm beneath the soil. Last one, who seem to be the busiest creatures? பிஸியான, பிஸி வேலை பழுவான, பிஸிய அதை விட வேலை பழுவான, the busiest வேலை பழுவான creatures பிராணிகளாக, படைப்புகளாக எது தென்படுறது? who seem எவைகள் தென்படுறது? who seem. ants பாருங்க இங்க இருக்குது. the quarrying ants run to and fro to make their populous empires grow. அவர்களுடைய ஜனத்தொகை கொண்ட சாம்ராஜ்யத்தை வளர வைப்பதற்கு இந்த வெற்ற தோன்ற இப்படி இந்த எறும்புகள் போற வார நிச்சயம் பிஸியாக இதெல்லாம் காட்டப்பட்டிருக்குது. ants. Okay, time for us to discuss the final question. Sorry, the penultimate one. Question number 15. We have already discussed the last question, test number 16. Now test number 15. Read the following text and complete the tasks given below. Text வாசிச்சு tasks given below கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை பூர்ணப்படுத்துங்க. Number 1, Peter was born in southern England. தென் இங்கிலாந்துல பிறந்தார் Peter. In 1812, when industrial revolution in England was well underway. Industrial revolution, கைத்தொழில் புரட்சி மிக மும்முரமாக ஏற்பட்டு கொண்டிருந்த வேளை. As thousands of factories were opened for business. வர்த்தகத்துக்காக ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் திறக்கப்பட்ட பொழுது people left their farms for the cities. மக்கள் அவங்களோட பண்ணைகளை விட்டு போட்டு, கிராமத்தில் உள்ள பண்ணைகளை விட்டு போட்டு நகரங்களுக்கு போனாங்க. பட் ஆனால் their dreams of making more money and improving their lives, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை கூட்டிக் கொள்வது, மேலும் மேலும் கூடுதலாக பணம் சம்பாதிக்கிறது, அந்த கனவுகள் did not come true, உண்மையாகவில்லை. Men, women and even children, ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் கூட often exchange, அடிக்கடி மாட்டிக்கொண்டாங்க. Back breaking work in the field, வயல்ல கிராமத்துல வேலை செய்யற அந்த வேலை நல்ல மண்டு. For the boredom and danger of factory work, தொழிற்சாலைகள்ல, நகரங்கள்ல தொழிற்சாலைகள்ல boredom, அலுப்பான வேலை, டயரிங் அலுப்பான வேலை, boredom, monotonous அலுப்பான வேலை, danger ஆபத்தான வேலை, இதுகளை விட்டு போட்டு திரும்ப கிராமத்துல வயல்லே வேலை செய்யற நல்ல வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்வாங்க. ரைட், பேராகிராஃப் நம்பர் 2, 2ஆம் பந்தி. பீட்டர்ஸ் ஃபேமிலி, பீட்டருடைய குடும்பம் மூவ் டு லண்டன், லண்டனுக்கு நகர்ந்து சென்று. when he was 5, அவன் 5 வயதாக இருந்த பொழுது. his father, அவனுடைய தந்தை ஜான் worked as a clerk, ஒரு கிளார்க்காக வேலை செஞ்சார். so எனவே he was better off than many people in London. லண்டன்ல பல ஆட்களை விட better off, சுமாரான நல்ல வாழ்க்கை அவன் வாழ்ந்த. who, his father, அவனுடைய தந்தை ஜான் என்பவர் மற்றவங்களை விட சுமாரான நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, better off. but with his large family, ஆனா அவனுடைய பெரிய குடும்பத்தோட, and love of entertaining, வினோதத்துக்கு ஆசை, வினோதம் பண்றது, ஃபன்னா ஜொலியா இருக்கிறது, அதுக்கு ஆசை. he and his wife, அவனும் அவனுடைய மனைவியும் constantly, தொடர்ச்சியாக lived, வாழ்ந்தாங்க, beyond their means, அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு அப்பால. அப்படின்னா விரலுக்கேற்ற வீக்கம் சொல்லுவாங்க, வரவுக்கேற்ற செலவு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து விரலுக்கேற்ற வீக்கம் இல்லை, வரவுக்கேற்ற செலவு இல்லை, வரவை மிஞ்சிய இன்கம், வருமானத்தை மிஞ்சிய எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகள்.
when Peter was 12, பீட்டர் வந்து 12 வயதாக இருந்த பொழுது John was arrested. John வந்து கைது செய்யப்பட்டார் for failing to pay debt. DEBT debt, கடனை செலுத்த தவறியதற்காக. So he எனவே was sent அனுப்பப்பட்டான் to debtors prison, கடனாளிகளோட சிறைக்கு, prison ஜெயிலுக்கு. where அங்கு people were kept, மக்கள் வைக்கப்பட்டாங்க until they could pay back the money they owed. அவங்க வாங்கிய கடனை திரும்ப செலுத்தும் வரையில் அப்படியே வைக்கப்பட்டாங்க. Third paragraph, Peter was taken out of school. பீட்டர் வந்து ஸ்கூல்ல இருந்து கொண்டு செல்லப்பட்டான், எடுக்கப்பட்டான். was taken out, வெளியில் எடுக்கப்பட்டான். and forced to work, வேலை செய்யுமாறு வற்புறுத்தப்பட்டான், நிர்பந்திக்கப்பட்டான். forced, compelled, நிர்பந்திக்கப்பட்டான். in a shoe polish factory தொழிற்சாலையில். wrapping, சுத்துறது, and pasting, ஒட்டுறது, லேபிள்களை on bottleகளை. he worked from dawn to dark. dawn, சூரிய உதயத்துல இருந்து dark, இருளாகும் வரையில. டஸ்க்னு சொல்லுவாங்க, சூரிய அஸ்தமனம் பண்றத டஸ்க்னு சொல்லுவாங்க. 6 days a week, கிழமையில 6 நாள் வேலை செஞ்ச. in a dark room, இருளான ஒரு அறையில. listening to rats squeak, எலிகளோட அந்த சத்தம் அதை கேட்டுக்கொண்டு. beneath the rotting floorboards, அந்த வெறிச்ச இந்த நிலத்து அந்த போர்டு கீழே. his father finally inherited some money, அவருடைய வாப்பா இறுதியாக கொஞ்சம் பணத்தை திரும்ப கொடுத்தாரு. settled his debts, அவருடைய கடன்களை செட்டில் பண்ணினார், தீர்த்தாரு. and was released, விடுதலை செய்யப்பட்டார் from ஜெயிலிருந்து. Peter later claimed that the factory experience nearly destroyed him, கிட்டத்தட்ட அவனை அழித்தது இந்த தொழிற்சாலை அனுபவம் என்று பீட்டர் பிறகு சொன்னான். claimed, சொன்னான். Number 4, the story Peter's childhood, பீட்டருடைய சிறுவர் பிராயம் இந்த கதை reads, அதுல சொல்ற like the story in one of his novels, அவனுடைய நாவல்களில் ஒன்றாக இது இருக்கிறது. forced to work, வேலை செய்யுமாறு நிர்பந்திக்கப்படுற at a young age, இளமையான ஒரு வயசுல. Peter suffered long hours, நீண்ட நேரம் வேலை செஞ்சு அவர் கஷ்டப்பட்டார். பீட்டர் suffered and unhealthy conditions, சுகாதாரத்துக்கு மாற்றமான unhealthy conditions, நிலைமைகள். common in factories, தொழிற்சாலைகளில் சர்வசாதாரணமாக காமனாக இருக்கக்கூடிய இந்த சுகாதாரம் இல்லாத நிலைமைகள்ல நீண்ட நேரம் கஷ்டப்பட்டான். suffered. in the 19th century England, 19ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்துல, memories of his experience, அவனுடைய அனுபவத்தின் இந்த ஞாபகங்கள் haunted him for the rest of his life, அவனுடைய வாழ்க்கையின் எஞ்சிகால பகுதியை மிச்சம் அது அவனுக்கு கஷ்டங்களை தந்து கொண்டிருந்தது. How many minutes? Last one, state whether the following statements are true, false or not given by putting a tick in the relevant column. சரியான columnல நீங்க tick பண்ணணும், சரி போடணும். Peter was born in England. Not given. Peter was born in London என்று இருக்குது. எப்படி தந்திருக்குது? in southern England, தெற்கு இங்கிலாந்துல பிறந்தாருன்னு இருக்குது. லண்டனில் பிறந்தாருன்னு not given என்று போடலாம். அல்லது பாப்போம், இத லண்டனில் பிறந்தார் எப்படி தந்திருக்குது? in southern England, தெற்கு இங்கிலாந்தில் பிறந்தாருன்னு இருக்குது. அது கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். ரைட், doubtful. Number 2 பாருங்க. some people in farms, பண்ணைகளில் உள்ள சில மக்கள் migrated, இடம்பெயர்ந்து சென்றார்கள் to cities, நகரங்களுக்கு. true, உண்மை. working in factories, தொழிற்சாலைகளில் வேலை செய்வது became a
ஆகியது a tiresome experience for people. மக்களுக்கு tiresome போரிங்கான உண்டாக இருந்தது. ட்ரூ, உண்மை. ஆகியது போரிங்கானதாக மாறியது. Peter had 2 brothers and 1 sister in his family. அவனுடைய குடும்பத்தில் 2 brothers ஒரு sister இருந்து not given தரப்படவில்லை. John and his wife, ஜானும் அவருடைய மனைவியும் had spent money, பணத்தை செலவழித்திருந்தாங்க with care, மிச்ச கவனத்தோட தான் செலவழித்திருந்தாங்க. That is wrong, false. Peter ஆகிவிட்டான் an author, ஒரு எழுத்தாளனாக later in his life, அவனுடைய வாழ்க்கையில பிற்காலத்துல. ட்ரூ, உண்மை. என்ன novels என்று வந்திருக்குது, his novels, அவனுடைய novels என்று வந்திருக்குது. Task 2, write a word from the paragraph 1. பந்தி ஒன்றிலிருந்து ஒரு சொல் எழுதணும். Closest in meaning for each phrase given below. கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சொற்றொடருக்கும் closest in meaning, கருத்துல மிச்ச நெருக்கமாக இருக்குது. A, very hard and tiring, மிச்ச கஷ்டம், tiring, களைப்பான, அலுப்பான. boredom, right? boredom. Possibility of harm or injury. harm, தீங்கு அல்லது காயம், injury உண்டாக்கு சாத்தியமானது. possibility, danger, right? Write the sentence, எழுதுங்க அந்த வசனத்தை in paragraph 2 இரண்டாம் பந்தியில, which says, அது சொல்ற that Peter's father, பீட்டருடைய தந்தை had a fairly good life, சுமாரான நல்ல வாழ்க்கை இருந்து என்று சொல்லக்கூடிய வசனம் பாருங்க. his father John worked as a clerk, ஒரு கிளார்க்காக வேலை செஞ்சு. so எனவே he was, அவன் இருந்தான் better off, சுமாராக நல்லமாக, than many people in London, லண்டனில் இருந்த பல ஆட்களை விட better off, நல்லமாக இருந்தார். அந்த வசனத்தை அப்படி எழுதினா சரி. next one, underline word that best explains the behavior of Peter's parents. பீட்டருடைய பெற்றோருடைய behavior, நடத்தைய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய, விளங்கப்படுத்தக்கூடிய, சிறப்பான முறையில் விளங்கப்படுத்தக்கூடிய வேர்ட், சொல்லை அண்டர்லைன் பண்ணணும், கீழே கோர் அடிக்கணும். வாய்ஸ், ஞானம் உள்ளவங்க. irresponsible, பொறுப்பில்லாதவங்க. intelligent, நல்ல புத்திசாலியானவங்க. irresponsible, பொறுப்பில்லாம இருந்தாங்க, சும்மா கண்டபடி செலவழிச்சு கொண்டு போறாரு. beyond their means, அவங்கள்ட்ட இருந்ததை, அவங்களுக்கு கிடைச்சதை விட கூடுதலா செலவழிச்சாங்க. Underline the most suitable title for the given text. இந்த தரப்பட்ட இந்த பாடத்துக்கு ஆக பொருத்தமான தலைப்பை அண்டர்லைன் பண்ணணும். Peter's childhood.